அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நார்ச்சத்து அதாவது ஃபைபர்ஸ் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம 10 வயசுக்கு மேலே 25 கிராமுக்கு மேலே நார்ச்சத்து எடுத்துக்கணும். 6லேருந்து 10 வயசில் பார்த்திங்கன்னா 20 கிராம் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அது மேலும் பார்த்திங்கன்னா இந்த நார்ச்சத்து எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு நாளைக்கு காய்கறிகளும் பழங்களை சேர்ந்தது குறைஞ்சது 400 கிராமுக்கு மேலே எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த நார்ச்சத்து எதுக்கு எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இப்போ நம்ம வெயிட் ரிடக்ஷனுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், என்னென்ன பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம நார்ச்சத்துக்கள் அதிகமாக எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையில்லாமல் மாவுச்சத்து கார்போஹைட்ரேட் உணவுகள் தேவையில்லாத சிற்றுண்டிகள் எடுத்தது குறையுங்க. ப்ளஸ் இப்போ உங்கள் சுகர் பேஷண்ட்டும் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு சர்க்கரை அளவு பார்த்திங்கன்னா லைட்டாக சீராக ஏறும், உடனே ஸ்பைக் போகாது. அதுக்கும் நார்மலாக இருக்கவங்களும் எடுத்துக்கலாம். உங்களை வயிற்றுக்கும் நல்லது, கான்ஸ்டிபேஷனை தடுக்குங்க. ப்ளஸ் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் ட்ரைக்ளிசரைட்ஸ் இதுலேயும் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் சுகர் பிபி வராமல் தடுக்கிறதுக்கும் நல்லதுங்க. உங்களுக்கு கட்டுக்கும் நல்ல பாக்டீரியாஸ் கிடைக்கும், இதுக்கும் நல்லதுங்க. ஸோ நம்ம உணவுலேயே பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக எடுத்துக்கலாங்க. என்னென்ன பார்த்திங்கன்னா, நம்ம டெய்லி இட்லி தோசைக்கு சாம்பார் எடுத்துக்கிறோம். அந்த சாம்பார்லேயே காய்கறிகள் நிறைய எடுத்துக்கலாம். ப்ளஸ் மதியானம் ஒரு கீரையோ ஒரு கப் கீரை ஒரு 200 கிராம் ஒரு கப் கீரையோ இல்லை ஒரு வெஜிடபிள் காய்கறி எடுத்துக்கினா அதுலேயே உங்களுக்கு 5லேருந்து 10 கிராம் கிடைக்குங்க. மேலும் பார்த்திங்கன்னா சுண்டல் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது ஒரு அரை கப் எடுத்துக்கினா கூட உங்களுக்கு 6லேருந்து 7 கிராம் எடுத்துக்கலாம். மதிய உணவுலையோ இல்லை ஈவினிங்லேயோ பார்த்திங்கன்னா இல்லை ஒரு 11 மணிக்கு ஒரு பழங்கள் எடுத்துக்கலாம். கொய்யா, ஆப்பிள் அந்த மாதிரிலாம். கொய்யாவில் அதிகமாக நார்ச்சத்து இருக்குங்க, 8 to 10 கிராம் வரைக்கும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். ஸோ இதன் மூலமாகவே நம்ம ஈஸியாக உணவில் 25 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாங்க. ஸோ இதை சேர்த்துக்கிறது மூலமாக உங்களுக்கு ஒபிசிட்டி வராமல் தடுக்கலாம். ஃப்யூச்சர்லேயும் எந்த நோய்களும் வராமல் தடுக்கிறாங்க. நானும் அதை ஃபாலோ பண்ணதில்லை. நானும் இந்த டயட்டை இனிமேல் ஃபாலோ பண்ண போகிறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருக்கலாம். தேங்க்யூ.